Hi friends. So இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது பாத்துக்கிட்டீங்கன்னா TNPSC ல கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் சோ அதுக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இது பாத்துக்கிட்டீங்கன்னா டிப்ளமோ டிகிரி சோ ITI இதெல்லாம் முடிச்சவங்களுக்கான எக்ஸாம் இது சோ இந்த எக்ஸாம் பத்தின டீடைல்ஸ் தான் நம்ம இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்கறவங்க இருந்தா ப்ளீஸ் Subscribe பண்ணிக்கோங்க. சோ இது என்ன மாதிரியான ஒரு ஜாப்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் சோ இதுக்கு பாத்துக்கிட்டீங்கன்னா டிப்ளமோ முடிச்சவங்க ITI முடிச்சவங்க அப்புறம் டிகிரி முடிச்சவங்க சோ இவங்கலாம் எலிஜிபிள். இதுக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2000 பக்கம் உங்களுக்கு வேகன்சிஸ் இருக்கு. இதுக்கு பாத்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் நேத்திக்கு டேட்ல உங்களுக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. அப்ளை பண்றதுக்கான லாஸ்ட் டேட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜூலை 12 வரைக்கும் இருக்கு. சோ அத பத்தின டீடைல்ஸ் நம்ம இதல பார்க்கலாம். நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் பாத்தீங்கன்னா 13ஆம் தேதி உங்களுக்கு ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அப்ளை பண்றதுக்கான லாஸ்ட் டேட் பாத்தீங்கன்னா ஜூலை 12 அப்படினு சொல்லி போட்டுருக்காங்க. சோ அப்ளிகேஷன் கரெக்ஷன் வீடியோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு 16 ஜூலைல இருந்து 18 ஜூலை வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுத்திருக்காங்க. சோ இதுல டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் பாத்தீங்கன்னா பேப்பர் 1 க்கு தனியா பேப்பர் 2 க்கு தனியா கொடுத்திருக்காங்க. பேப்பர் 1 பாத்துக்கிட்டீங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இருக்கு, ஜெனரல் ஸ்டடீஸ் இருக்கு, அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஆப்டிட்யூட் இருக்கு. சோ இது எல்லாமே உங்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 31/8 சோ அந்த டேட்ல உங்களுக்கு இந்த எக்ஸாம் நடக்க போகுது. ஃபர்ஸ்ட் பேப்பர்க்கான எக்ஸாம் அதுக்கு அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா செகண்ட் பேப்பர்க்கான எக்ஸாம். சோ செகண்ட் பேப்பர்க்கான எக்ஸாம் பாத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு 7ஆம் தேதியில இருந்து 11ஆம் தேதி அதுக்கு அப்புறம் பாத்துக்கிட்டீங்கன்னா 15ஆம் தேதி சோ இந்த மாதிரி டேட்ஸ்ல உங்களுக்கு நடக்குது. இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு சப்ஜெக்ட் பேப்பர். சோ நீங்க என்ன மேஜர்ல நீங்க படிச்சிருக்கீங்களோ அந்த சப்ஜெக்ட்ல உங்களுக்கு எக்ஸாம் வைப்பாங்க. அதுதான் இந்த சப்ஜெக்ட் பேப்பர். சோ இது என்ன மாதிரி எல்லாம் இருக்கு அப்படினு பாத்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் இருக்கு, கெமிக்கல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், சிவில் அண்ட் மைனிங் இன்ஜினியரிங், அதுக்கு அப்புறம் ட்ரிபிள் இருக்கு. சோ எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் இருக்கு, ஹேண்ட்லூம் டெக்னாலஜி, டெக்ஸ்டைல் மேனுஃபேக்சர், ஹாரிகல்ச்சர். சோ இங்க என்ன சப்ஜெக்ட்ஸ்ல உங்களுக்கு வேகன்சிஸ் போட்டுருக்காங்க அந்த எல்லா சப்ஜெக்ட்ஸுமே உங்களுக்கு இதுல இருக்கு. அதுக்கு அப்புறம் பாத்துக்கிட்டீங்கன்னா எப்படி அப்ளை பண்றதுன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு TNPSC வெப்சைட்ல நீங்க எப்பவுமே ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் இல்லையா. சோ அது பண்ணிட்டு அதுக்கு அப்புறமா நீங்க ஆன்லைன் அப்ளிகேஷன் நீங்க பண்ணணும். சோ TNPSC வெப்சைட் நீங்க ஓபன் பண்ணீங்க அப்படினா உங்களுக்கு ஃபர்ஸ்டே இந்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு காமிப்பாங்க. சோ இதுல விண்ணப்பிக்க அப்படினு சொல்லிட்டு இருக்கீங்களா. சோ இத கிளிக் பண்ணி நீங்க இந்த போஸ்டிங்க்கு நீங்க அப்ளை பண்ணணும். அப்ளிகேஷன் கரெக்ஷன் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்ன மாதிரி ஜூலை 16ல இருந்து இருக்கு. சோ அப்ளிகேஷன் உங்களுக்கு லாஸ்ட் டேட் பாத்துக்கிட்டீங்கன்னா ஜூலை 12. சோ அதான் உங்களுக்கு அப்ளை பண்றதுக்கான லாஸ்ட் டேட். சோ இதுல உங்களுக்கு என்னென்ன போஸ்ட் வேகன்சிஸ் இருக்கு அப்படினு சொல்லி உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் கெமிஸ்ட்ரிஸ்ட் இதுக்கு பாத்தீங்கன்னா கிரேட் 1 இதுக்கு பாத்துக்கிட்டீங்கன்னா எந்த டிபார்ட்மென்ட் அப்படினு பாத்தீங்கன்னா இண்டஸ்ட்ரி அண்ட் காமர்ஸ். சோ இந்த டிபார்ட்மென்ட்ல ஒரு வேகன்சிஸ் இருக்கு. சோ பே லெவல் லெவல் 20 ன்னு போட்டுருக்காங்க. அதுக்கு அடுத்து மைன்ஸ் சர்வைவர், அதுக்கு அப்புறம் அசிஸ்டன்ட் மேனேஜர். சோ இது மைன்ஸ் டிபார்ட்மெண்ட். அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஜூனியர் இன்ஜினியர், இது ஆர்க்கியாலஜி டிபார்ட்மெண்ட். அதுக்கு அப்புறம் ஜூனியர் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட், இது டெக்ஸ்டைல் டிபார்ட்மெண்ட். சோ அதுக்கு அப்புறம் பாத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஓவர்சீஸ் ஜூனியர் டிராஃப்டிங் ஆபீசர் இருக்கு. சோ இது ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் பஞ்சாயத்து ராஜ் இருக்கு இல்லைங்களா. சோ இதுக்கு கீழே வருது உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஊருக்கும் உங்க கொடுத்திருக்காங்க. சோ செங்கல்பட்டு, கடலூர், கள்ளக்குறிச்சி, திருப்பத்தூர், திருவண்ணாமலை, தர்மபுரி, கிருஷ்ணகிரி, கோயம்புத்தூர், நாகப்பட்டினம், திருச்சி, பெரம்பலூர், ராமநாதபுரம், சிவகங்கை. சோ இந்த மாதிரி டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல எல்லாம் உங்களுக்கு வேகன்சிஸ் இருக்குன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சோ அதுக்கு அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா ஜூனியர் டிராஃப்டிங் ஆபீசர் இது பாத்தீங்கன்னா ஹைவேஸ்ல இருக்கு. உங்களுக்கு பாத்துக்கிட்டீங்கன்னா 41 வேகன்சிஸ் இருக்கிறதா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சோ அதுக்கு அடுத்து ஹாஸ்டல் சூப்பரண்டென்ட் கம் பிசிக்கல் ட்ரைனிங் ஆபீசர்னு சொல்லியிருக்காங்க. இது பாத்துக்கிட்டீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ட்ரைனிங். சோ இந்த டிபார்ட்மெண்ட்ல உங்களுக்கு 2 வேகன்சிஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சோ அதுக்கு அடுத்து ஜூனியர் டிராஃப்டிங் ஆபீசர். சோ இது பாத்தீங்கன்னா வேற டிபார்ட்மெண்ட். இதுக்கு முன்னாடி நம்ம ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்ல பார்த்தோம். சோ இது பாத்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபாரஸ்ட் பிளான்டேஷன் கார்ப்பரேஷன் லிமிடெட். சோ இந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்கு. அதுக்கு அடுத்து அசிஸ்டன்ட் ரப்பர் மேக்கர். சோ இதுல உங்களுக்கு ஒரு வேகன்சிஸ் இருக்கு. சர்வேயர் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு ஹவுசிங் போர்டுல இருக்கு. சோ தமிழ்நாடு ஹவுசிங் போர்டுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 10 வேகன்சிஸ் இருக்குன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சோ இதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ட்ரைனிங். சோ இதுல பாத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஜூனியர் ட்ரைனிங் ஆபீசர். சோ அதுக்கு அப்புறம் ஜூனியர் ட்ரைனிங் ஆபீஸ்லயே உங்களுக்கு நிறைய டிபார்ட்மெண்ட் உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. சோ ஆர்கிடெக்சரல் அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பேசிக் டிசைனர் அண்ட் விர்ச்சுவல் வெரிஃபையர் கொடுத்திருக்காங்க. சோ அதுக்கு அடுத்து கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் அண்ட் நெட்வொர்க் மெயின்டெனன்ஸ் கொடுத்திருக்காங்க.
ஸோ இந்த மாதிரியான வேகன்சிஸ்லாம் உங்களுக்கு வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா அட்வான்ஸ்டு கம்ப்யூட்டர் நியூமெரிக்கல் கண்ட்ரோல் மெஷினிங் டெக்னீஷியன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 86 வேகன்சிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஜூனியர் ட்ரைனிங் ஆஃபீஸர், ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தது அதே பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய டிபார்ட்மெண்ட்ஸில் இருக்குது. ஸோ சிவிலில் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மெக்கானிக்கல் இருக்குது, எலக்ட்ரிஷியனில் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து ஃபேஷன் டிசைனிங், ஸோ அந்த மாதிரி ஃபுட் ப்ரொடக்ஷன், அதுக்கப்புறம் வந்து ஐடியில் இருக்குது, ஸோ அதுக்கப்புறம் வந்து லாஜிஸ்டிக் அசிஸ்டன்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து ரொபோட்டிக்ஸ் அண்ட் டிஜிட்டல் மேனுஃபேக்சரிங் டெக்னீஷியன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது மாதிரி உங்களுக்கு வந்து ஏகப்பட்ட வேகன்சிஸ் உங்களுக்கு வந்து இந்த ஜூனியர் ட்ரைனிங் ஆஃபீஸரில் இருக்குது அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அசிஸ்டன்ட் அக்ரிகல்ச்சரல் ஆஃபீஸர், ஸோ இதில் வந்து அக்ரிகல்ச்சர், அதுக்கடுத்து வந்து ஹாரிகல்ச்சர், அப்புறம் வந்து டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் சிவில், ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து இன்னும் நிறைய வேகன்சிஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஓவராலாக பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 1910 வேகன்சிஸ் வந்து இருக்கிறதா உங்களுக்கு வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டில் எலக்ட்ரிக்கல் இருக்குது, இது வந்து தமிழ்நாடு பவர் டிஸ்ட்ரிபியூஷன் கார்பரேஷன் லிமிடெட், ஸோ அதுக்கு கீழே வருது. அது மட்டும் இல்லாமல் ஜூனியர் ட்ரெயின்ஸ்மேன் ஏசி மெக்கானிக், அப்புறம் ஜூனியர் ட்ரெயின்ஸ்மேன் ஷீட் மெட்டல்ஸ், இந்த மாதிரி உங்களுக்கு வந்து டிஎன்எஸ்டிசி இருக்கு இல்லைங்களா, ஸோ அதுலேயும் உங்களுக்கு வந்து நிறைய வேகன்சிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிஷியன், வெல்டர், ஃபிட்டர், ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து நிறைய வேகன்சிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்திருக்கிறாங்க. ஸோ இந்த டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த டிபார்ட்மெண்ட்டில் வேகன்சிஸ் தேவைப்படுதோ அந்த டிபார்ட்மெண்ட் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். அதில் வந்து என்ன மாதிரியான ஜாப் வேகன்சிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஏஜ் லிமிட் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ கெமிஸ்ட்ரிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 47 உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் வந்து கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஜூனியர் இன்ஜினியர், ஜூனியர் டிராஃப்டிங் ஆஃபீஸர், ஸோ இந்த மாதிரியான போஸ்டிங்லாம் இருக்கு இல்லையா, சர்வேயர், இந்த மாதிரியான போஸ்டிங்ஸ்க்குலாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 32 மேக்ஸிமம் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அது போக உங்களுக்கு வந்து ஏஜ் கன்செஷன்லாம் கொடுத்துருக்குறாங்க. ஒரு சில போஸ்டிங்க்கு உங்களுக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 37-32 அந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஏஜ் வந்து உங்களுக்கு வந்து மாறுபடுது. ஸோ நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த போஸ்ட்டுக்கான ஏஜ் வந்து நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ 32 உங்களுக்கு வந்து மினிமமாக இருக்குது, மேக்ஸிமம் வந்து 37 அந்த மாதிரிலாம் கூட உங்களுக்கு 30 கூட ஒரு சில இதில் வந்து இருக்குது. ஸோ ஜூனியர் ட்ரேட்ஸ்மேன், எலக்ட்ரிஷியன், வெல்டர், இந்த மாதிரி ஃபிட்டர், இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லைங்களா, இதில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 30 வந்து கொடுத்துருக்குறாங்க ஏஜ் லிமிட்டு. அதுக்கப்புறம் வந்து பிசி, எம்பிசி, ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு வந்து நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க எல்லா போஸ்டிங்க்குமே பார்த்துக்கிட்டிங்கன்னா. ஸோ இந்த ஏஜ் லிமிட்லாம் நீங்கள் வந்து செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து எந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணணுமோ அந்த போஸ்டிங்க்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து எஜுகேஷனல் டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் இருக்கு இல்லைங்களா, ஸோ அது வந்து உங்களுக்கு வந்து இதில் வந்து கொடுத்துருக்குறாங்க. குவாலிஃபிகேஷன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ், ஸோ ரெண்டுமே உங்களுக்கு வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. கெமிஸ்ட்ரிஸ்ட்க்கு வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா எம்எஸ்சி டிகிரி, அப்படி இல்லைன்னா பிஎஸ்சி ஹார்ன்ஸ் வந்து கேட்டிருக்கிறாங்க. கெமிஸ்ட்ரி இல்லைனா கெமிக்கல் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து மைன் சர்வேயரில் வந்து பார்த்தீங்கன்னா டிகிரி இன் சிவில் ஆர் மைனிங் ஆர் டிப்ளமோ இன் சிவில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சிவிலில் நீங்கள் வந்து டிப்ளமோ முடிச்சிருந்தாலே இந்த ஜாப்க்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு இருக்கிறாங்க. அதுக்கடுத்து அசிஸ்டன்ட் மேனேஜர் மைன்ஸ் இருக்கு இல்லைங்களா, ஸோ இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டிகிரி அல்லது டிப்ளமோ இன் மைனிங் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து ஜூனியர் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் இருக்கு இல்லைங்களா, ஸோ அதில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து டிப்ளமோ இன் ஃபிசிக்கல் எஜுகேஷன் அந்த மாதிரி உங்களுக்கு வந்து கேட்டிருக்காங்க. இது வந்து ஹாஸ்டல் சூப்பரண்டென்டென்ட் கம் ஃபிசிக்கல் ட்ரைனிங் ஆஃபீஸர் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து டிப்ளமோ இன் ஃபிசிக்கல் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அது மாதிரி உங்களுக்கு வந்து எந்த ஜாப்க்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ண போகிறீங்களோ அதுக்கு ரிலேட்டடான டிகிரி இல்லைன்னா டிப்ளமோ அவங்க வந்து கேட்டிருக்கிறாங்க. ஸோ மேக்ஸிமம் வந்து நீங்கள் அந்த டிப்ளமோ முடிச்சிருந்தாலே நீங்கள் வந்து அந்த ரிலேட்டடான போஸ்ட்டுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அசிஸ்டன்ட் ரப்பர் மேக்கர் இருக்கலாங்களா, இதுக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மஸ்ட் பிஎஸ்சி டிகிரி ஹோல்டர் இன் கெமிஸ்ட்ரி வித் ஃபர்ஸ்ட் கிளாஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அல்லது டிப்ளமோ இன் ரப்பர் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரப்பர் டெக்னாலஜியில் நீங்கள் ஒரு டிப்ளமோ முடிச்சிருந்தாலே இந்த ஜாப்க்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதே மாதிரி தாங்க ஒரு போஸ்டிங்க்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு ரிலேட்டடான டிப்ளமோ நீங்கள் வந்து முடிச்சிருந்தா நீங்கள் இந்த ஜாப்க்கு வந்து தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த ஜாப் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பேசிக்காக டிப்ளமோ ஐடிஐ முடித்தவங்க இந்த ஜாப்க்கு வந்து தாராளமாக அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஜூனியர் ட்ரைனிங் ஆஃபீஸர் எலக்ட்ரானிக் மெக்கானிக்கல்ஸ் இருக்கு இல்லைங்களா, ஸோ இதில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா டிப்ளமோ இன் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் அந்த மாதிரி உங்களுக்கு வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஜூனியர் ட்ரைனிங் ஆஃபீஸர் எலக்ட்ரிஷியன் இருக்கு இல்லைங்களா, ஸோ இதில் வந்து 10th படிச்சிருந்துருக்கணும், அப்படி இல்லைனா அதுக்கு ரிலேட்டடாக உங்களுக்கு வந்து அந்த டிப்ளமோ அந்த மாதிரி முடிச்சிருந்துருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்களே. ஸோ 10th முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து டிப்ளமோ படிச்சிருந்துருக்கணும், அப்படி இல்லைனா உங்களுக்கு வந்து டிப்ளமோ படிச்சிருந்துருக்கணும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ எல்லாமே உங்களுக்கு வந்து நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களுக்கு வந்து எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணணுமோ அந்த போஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. அந்த குவாலிஃபிகேஷன் வந்து கரெக்டாக இருக்கான்னு நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி.
ஸோ டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டில் போய்ட்டு இந்த நோட்டிஃபிகேஷன்லாம் செக் பண்ணிவிட்டு இந்த ஜாப்க்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ.